ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆர்கே பேர்ட்ஸ் யூனிவர்ஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஜ் செட்டப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கேஜ் செட்டப்னு எடுத்துட்டிங்கனாலே ஒரு 2 முக்கியமான விஷயம் தாங்க இருக்குது. கேஜோட சைஸுங்க, அதுக்கப்புறம் கேஜை எங்கே வைக்க போகிறீங்கன்ற பிளேஸுங்க. இன்டோர்லேயும் வைக்கலாம், அவுட்டோர்லேயும் வைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. லவ் பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பத்தையும் தாங்காது, அதே சமயம் அதிகமான கூலிங்கையும் தாங்காது. நல்ல காத்தோட்டமான இடத்துலையா பார்த்து வைக்கணும். நைட் டைமில் வந்து பேர்ட்ஸ் ப்ரெடேட்டர் இருக்கு இல்லைங்களா, கேட்டு, ரேட், இந்த மாதிரி 2 விஷயம் இருக்குது. இந்த 2 விஷயத்துக்கு மட்டும்தான் லவ் பேர்ட்ஸ் கொஞ்சம் சேஃப்டியாக வைக்க வேண்டியது முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரேட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கேஜில் லவ் பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஜில் நைட் டைமில் கீழே இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து ரேட் வந்து என்ன பண்ணுன்னா அது காலை வந்து கட் பண்ணி விட்டுடும். இதனால் பேர்ட்ஸ் வந்து இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கேட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கேஜ் வந்து சேஃப்டியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் கேஜ் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா அது ஓப்பன் பண்ணி கூட உள்ளே இருக்க லவ் பேர்ட்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கேஜ் வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னும் போதே பிளேஸ் எங்கே வைக்கிறீங்களோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு லாக்கையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் பரவாயில்ல, நம்ம இல்லாத நேரத்துலையும் சப்போஸ் வீட்டுக்கு யாராவது புதுசாக வராங்க அப்படின்றப்போ கேஜை ஓப்பன் பண்ணாங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வந்து வெளியே தவிர பறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. வெளியே போச்சுனாலும் லவ் பேர்ட்ஸ் வந்து வெளியே ஒன்ஸ் போயிடுச்சுன்னா அவ்வளோதான், எதுவும் பண்ணவே முடியாது. அதுக்காக தான் வந்து ஒரு சின்ன லாக்கையும் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேஜோட சைஸும் ரொம்ப முக்கியங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேர் எடுக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு மீடியம் சைஸ் கேஜ் வந்து 2க்கு 1க்கு 1.5 இந்த ரேஷியோவில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதே கூட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா, கேஜ் ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பேர்ட்ஸ் வந்து அடைச்சி வச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் பார்த்து எடுத்துக்கங்க. இந்த 2 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே பேர்ட்ஸ் வந்து சேஃபாகவும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் ஃப்ரீடமாகவும். இந்த கேஜ் வந்து செட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோதான். கேஜை நம்மளே எப்படி ஓனாக மேக் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் எடுக்கிற கேஜ் வந்து பார்த்திங்கன்னா மெஷ் கேஜும் எடுத்துக்கலாம், இல்லை இம்போர்ட் கேஜும் எடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. எடுக்கிற கேஜ் வந்து சைஸ் மட்டும் நான் சொன்ன ரேஷியோவில் பார்த்து எடுத்துக்கங்க. தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.